அம்மா சும்மா இருங்களேம்மா. அத்தடி உங்க அம்மையும் உங்க பெரியம்மையும் உன் காதல்ல மண்ணள்ளி போட்டுருவவன் நினைக்கேன். ஏய் என்னங்கடி என்னங்கடி ரொம்ப கொய்யாரத்துல ஏதிங்க கொண்டே ஆச்சுடுவேன். ஏய் யார் கொண்டே யார்ல இருக்குறதே? ஏய் டேய் நான் வில்லாதி வில்ல ரெண்டு பேர் கொண்டையும் ஒண்ணா அறுத்து எடுத்துடுவேன். ஓடுங்கடி. யார் மேல பழி போட பாக்கிய. அடியே உங்க திருநெல்வேலி வெல்ல எனக்கு நல்லா தெரியும்டி. என்கிட்ட ஆவாது. தூக்கி உள்ள வச்சு லாடம் கட்டி போடுவேன். அடகரட்டுக்கு அடப்பையில நீ போலீஸால அதெல்லாம் உன் ஸ்டேஷன்ல வச்சுக்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்திருப்ப. ஆமா இவள பொண்ணு பார்க்க போனோம். ஏன் விட்டுக்கற பையல கொன்னு நோண்டி போடுவேன். யார பத்தி பொண்ணு பார்க்க வந்திருக்க? ஆமா இவ 16 வயசு குமரி இவள பொண்ணு பார்க்க போனோம். அப்பா நாங்க வந்தது வேற. ஏய் உங்களுக்கு யார் வீட்ல என்ன சொல்லி? அத திரும்ப திரும்ப சொல்றோம்ல உங்கள பொண்ணு பார்க்க வரல நீ. அட பட்ட பையல பொண்ணு பார்க்க வந்தியா? எனக்கு ஆளே இல்ல பாரு. உங்கள தான் பொண்ணு பார்க்க வந்தேன். இவள தடவட்ட பேசுறா. இருங்க பக்கத்து ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்து உன் கண்ணு ரெண்டு நோண்டி காக்காவுக்கு போடல. நான் மரியாதை இல்ல. நீ மரியாவே இல்ல அவ மேரியே இல்ல. ரெண்டுக்கும் பொருத்தம் இல்லாத பேரு. அடே தில்லால கடிகளா. அத்தர்ச்சுவேன். என்னடி என்னங்கடி என்ன ஓவரா பேசிட்டு இருக்கியா? டேய் கைப்புல எங்க அம்மா கூப்பிடுற. ஆல்ரெடி சொல்லி விட்டுட்டோம்ல வந்துட்டு இருப்பாவ. உங்க அம்மா காரி வந்தா வரட்டும். இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு எடுக்கல. நாங்க மரியாதை இல்ல. நீ என்னைக்கு மரியாதை இருந்திருக்க? ஓ பாதவத்தி எம்புட்டு பெரிய பழியத்துக்கு எங்க மேல போடுறா. போச்சு உன் காதல்ல உங்க வீட்ல மண்ணள்ளி போட்டுட்டாங்க. இப்படி உங்க அம்மையும் பெரியம்மாவும் நீ கெட்டிக்க போறவரை நீ காதலிக்கிறவருடைய அண்ணன் கிட்ட சண்டை போட்டா எப்படி ஒன்னு அந்த வீட்ல மருமகளை ஏத்துக்கிடுவாங்க? அத்தடி வாய்ப்பே இல்ல. நீ உன் காதல மறந்துட வேண்டியதா. நீங்க வீட்டு பக்கம் வர மாட்டீங்க. ஹே நீ எதுக்காக வீட்டுக்குள்ள நடந்தது எனக்கு தெரியும்ல. என்னங்கடி புதுசா ஏதோ கலை கட்டின மாதிரி இருக்குது. ஏய் பம்மத்து வரல என்கிட்ட வேண்டாண்டி. நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாத வேணும் பாத்தியா? என்ன அந்த நிக்கால பேங்குகாரி அவளை பார்க்க தான் வந்திருப்ப. தேவையில்லாம போய் பேசாதீங்க. போய் அழிக்கிறோம். உங்களுக்கெல்லாம் இனி வாய் பேசக்கூடாது. கையை தான் பேசணும். இல்லை இந்த கட்டையாடு உன் மண்டை நிக்கிற பொழந்துருவேன். தெரியும்ல உனக்கும் அவளுக்கும் பல நாள் பழக்கம்னு எங்களுக்கு தெரியும். இவன பொம்பளையா? என்னடி எடி ஓவரா போய்கிட்டு இருக்கா? அத்தாடி இது நேச்சல என்ன? விடாத. இவன் தலையில கெட்டி வச்சாதான் இவ வாழ்க்கைலாம் சீரழியும். விடாத. என் நாத்தனார பார்க்கதானே நீ சோறு குச்சி வீட்டுக்குள்ள வந்திருக்க. அட பாதவத்திகளா இல்ல என்ன இவ்வளவு பிளேட்டே மாத்திட்டாளுவ. அத்தி வாய்ச்சமத்துல ஜெயிச்சலான்னு பார்த்தா இவளுக்கு பிளேட்டையே மாத்திட்டாளுகளே. அட ஏடு பட்டலோலா. யார் பிள்ளை மேல என்ன பழி போடுதிய? வாரிலால சாத்தி சாணி கரைச்சு மொழியிருவேன். என் புள்ள வயசு என்ன? உன் நாத்தனார் வயசு என்ன? என் புள்ள அவள அக்கான்னு கூப்பிட்டு பழகிருக்கான். நீ என்னோட பாதவத்தி வார்த்தை விட்டுட்டு இருக்க நீ? உண்மையை சொன்னா கண்ணால பார்த்துதான் சொன்னா. இந்த தங்கத்தை பத்தி தெரியாம விளையாடாதீங்கடி. அநியாயமா பேசுனிய நாக்க அறுத்து விடுவேன். என் புள்ள பத்திங்க எவ்வளவு தப்பா பேசுனிய சத்தியமா சொல்றேன். ஒருத்தி உசுரோட இருக்க முடியாது. யார் பிள்ளை பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு உன் நாத்தனார் மேல வன்மத்தை தீக்கணும்னா அது வேற ஏதாவது வழி பாரு. அதுக்கு தங்கம் புள்ளைய தேடாத. இந்த தங்கம் புள்ள மேல பழிய போட்டுட்டு நல்லா வாழ்ந்தலாம்னு நினைச்சிராத. நீ அதுக்கப்புறம் வாழ்றதோட சாவது மேல நினைச்சிருவா. யார்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க? தங்கத்துக்கிட்ட. என்ன உண்மையை சொன்னா பயம் வருதோ? உங்க பையன் என் நாத்தனார பார்த்து கைய பிடிச்சு இழுத்துட்டு நின்னா. நீங்களே மனுஷங்களா? அட பேதில போவாளோல. அவ உங்களுக்கு புள்ள மாதிரி தானே. அந்த புள்ள வாழ்க்கை கெடுத்தது காணாதனே. இப்ப இப்படி ஒரு அபாண்டத்தை போட்டு இருக்கீல. நீங்களா விளங்கி விளாட்டி. அடியே நாசவனா போறவளே. நீயும் ஒரு பொம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்கிய. உனக்கெல்லாம் இதயமே இல்ல. இல்ல உன் இதயமா இல்ல பாறங்கல்ல. கோயில போய் முட்டங்கால போட்டு நிக்கிய. உனக்கெல்லாம் உருத்தாது. உண்மையை சொல்ற எனக்கு எதுக்கு உருத்தணும்? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. அநியாயமா ஒரு புள்ள வாழ்க்கையை நாசம் பண்ணுதிய பாதவத்தி. ஏமா நீ படிச்ச புள்ள தானே. கை நேர சாமர்த்தியம் பண்ணுத. எதுக்கு இன்னும் இழுக்கிட்டே கண்ணு மாரடிச்சிட்டு கிடக்க? ஒரு இடத்த பார்த்து போக வேண்டியதானே. அதான் பெத்தவங்களும் கை விட்டாச்சு. கூட பந்தலும் பொட்டைகள் ஆயிட்டானுங்க. நீ பாட்டுக்கு உன் பழப்ப பார்த்துட்டு போக வேண்டியதானமா? யார் பூசனை பார்த்து தப்பா பேசிட்டு இருக்கீங்க? வா பூசனை பார்த்தாண்டி சொன்னேன். பொட்டைன்னு அவனதான் நான் சொன்னேன். பொண்டாட்டி செய்வது நல்லதா கெட்டதுன்னு கூட தெரியாம கூட பந்தவள ஒருத்தன் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காள. உன் பேச்சுக்கு இன்னும் ஆடுறவன் என்ன நல்லவனாவா இருக்க போறான் இல்ல ஆம்பளையா இருக்க போறானா? தங்கம் ஓவரா பேசுன. நாங்க யாரு நீ பார்க்க வேண்டியிருக்கோம். என் அண்ணனையும் என் சொந்த பந்தத்தையும் கூட்டிட்டு வந்து என் சொக்கான பூரு கூட்டிட்டு இருக்கணும்னா நீ உசுரோட இருக்க முடியாது. அடிய மதியாலும் மேரியும் அப்படி ஒரு சொக்கான நான் இறக்கு பாப்போம். எந்த பையன் இந்த தங்கத்துக்கிட்ட சண்டை போடான்னு நானும் பார்க்க வேண்டி. யோ கம்பு புடிமா அவ மண்டைய போலமே. அந்த மேரியும் மரியாளும் இன்னும் உயிரோட இருக்க கூடாது. அவ மண்டைய பொளந்துருவேன். அடே மேரி மரியா இன்னும் எவ்வளவு உங்க மண்டை வந்து நான் பொளக்கல. நான் சாரவே இல்லடி.
இளைய பாத்துட்டு இருக்காங்க, அடிச்ச மண்டைய பொறந்து விடுங்க. அடியே சிங்க குட்டில பத்த வச்சிருக்கேன். என் புள்ள மேல பழிய போட்டுட்டு என் புள்ளைல ஏதாவது பண்ணலாம் நினைச்ச, நீ ஒண்ணு பெத்து வச்சிருக்க பாரு. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இப்ப நீ சொக்கர நப்பற கொண்டு இறக்குதே. எங்க என் புள்ள மேல கைய வைங்க பாப்போம். ஓ விட்டு புள்ள சக்கரை கட்டி, ஊரா விட்டு புள்ள மண்ணு கட்டி. என்னடிங்களா உங்க பழக்க வழக்கம்? ஏண்டி ஓ புள்ள மாதிரி உன் நாத்தனாரும் உன் புள்ளைய மட்டும் பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டு இருக்க, நாத்தனார கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க. ஊரா விட்டு புள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் விட்டு புள்ள தானா வளர முடி. உன் நாத்தனாருக்கு நீ என்ன செய்தியோ அதுதான் நாளைக்கு உன் புள்ள தலையில வந்து விடியும் பாத்துக்க. எங்க புள்ளையும் இவ்வளவு ஒண்ணு பாருங்க. ஒன்னாவும் இது நீ பெத்தது, அது யாரோ பெத்தது தானே. ஏமோ அவகிட்ட என்னமா பேச்சு, அவ மண்டை அடிச்சு உடனே இருட்டி அப்பவே சண்டை ஆரம்பிச்சிட்டவளோ. முடிகிற மாதிரி இருந்தது, இப்ப நீ வந்து ஆரம்பிச்சிட்ட. அப்பவே வந்துக்கணும், நீ அப்பவே வந்துட்டு. நான் தெக்கத்துல நின்று இருந்து எனக்கு தெரியாது. இப்பதான் நம்ம மரியாதை சொன்னா உங்க அம்மைக்கும் அவங்க வீட்டுக்கு சண்டை அப்படின்னு. ஆனா ஓடி வந்தேன், நீ அப்பவே வந்துட்டு. அப்ப சண்டை நினைச்சிட்டுலா பறந்து வந்திருக்க. ஆஹா, நம்ம ஊரு பிள்ளைலாம் இன்னைக்குதான் வெளியில வந்து நிக்கும், அதுக்குத்தான் வந்தேன். அடையாளப்பட்ட பையல பாரு, நீ ரேச்சல் எல்லாரும் வந்து நிக்க பாரு. அடி அந்த மரியம்மாக்கானும் துறையம்மாக்கானும் அடி அவ பேச்ச வந்துட்டாளா? சண்டை எல்லாரும் மொத்தால வந்து நிப்பா. என்ன இன்னைக்கு ஒருத்தி காணும்? ஆண்டி வந்துட்டாளா? ஒருத்தி வரல. என்னடி பெரிய தண்ணி நடக்கும், ஒரு பிள்ளையும் காணும். எல்லாரும் வந்து நினைச்சா ஓடி ஓடி வந்தாச்சு. சண்டை ஒரு முடிஞ்ச நேரத்துல வந்துட்டோம். இப்ப பாரு எங்க அம்மா எப்படி சண்டை உசுப்பிட்டு விடுறேன். அடிச்சு பண்ணி எல்லாரும் வெளியில வரவா பாரு. தங்கத்தை வந்துட்டு போயிட்டாளா? இல்ல, நம்ம ஊர்ல தாவணிக்கார் வந்தாரு. நேரத்துக்கு சோப்புல தாவணி எடுத்தா. எப்படி அவனுக்கு அதை போட்டு கொண்டாட்டிக்கிட்டு வெளியில வருவா, அதுக்கு தான் கேட்டேன். போட்டுக்கிட்டு எப்படி மினிக்கிட்டு வருவா பாரு. அவ மட்டும் சோப்புக்கு தாவணி எடுத்தாலோ? இல்லடி, அவ ரச்சனா இல்ல, அவ பச்சை தாவணி எடுத்தா. அந்த கல்பிக்கு அது பொருத்தமாவே இல்ல. அந்த கல்பி அதை எதுக்கு எடுத்தான்னு தெரியல. அதனால அதை போட்டுக்கிட்டு அவ பண்ண சிறுப்பட்ட. எப்போ அவன் முத்து மாதிரி இல்ல, அவ ஒரு மாதிரி வெள்ளக்கல தாவணி எடுத்தா. நான் எடுக்கும் போதே எடுக்காண்டான்னு கேட்கவே மாட்டேன்னுட்டா. அவ வச்சுக்கிட்டு இந்த கனகாபுரம் போச்சுட்டு போறா, நல்லவே இல்ல. ஊர்ல ஒரு பிள்ளை விட முடியல. தெரியல, சண்டை வந்ததுல அந்த பிள்ளை வெளியிலே வருது. இப்ப புரியுதுல, நம்ம தெரியல தினமும் சண்டை நடக்குனே. அப்ப நீதான் தினமும் சண்டை எடுத்து விடுதியால? சேச்சா, ஏதாவது சண்டை கிட்ட போட்டாதான் வெளியில வராங்க. இல்லைன்னா கோயில் கடைக்கு வராங்க, இல்லைன்னா கோயிலுக்கு போகும்போது வருவாங்க. மத்த நேரம் பார்த்ததுன்னா நல்லா இருக்கும். மூலத்துல வாலிப்பேன இருக்காங்க, ஒரு பிள்ளை வெளியில வரான்னு பாரு. உங்க வீட்டுல 3 பேர் கிடைக்கல, எப்படில வருவாளுங்க? ஊர்ல ஒரு ஆம்பளை இல்லையோ? இல்ல வராம இருக்கதே உங்களுக்கு பயந்துராம்ல. உனக்கு பெரிய சண்டை வச்சாச்சா? இல்ல இங்க பார், மத்த பிள்ளை கடுப்பேத்த மாதிரி என்னால கடுப்பேத்தாதல சொல்லிட்டேன். சொல்லே, அன்னைக்கு தானே உனக்கு தண்ணி ஊத்துனாவ. அது மீன் ஆக்கல. அந்த பிள்ளை வயசுக்கு வந்துட்டா. அவ ரொம்ப பயந்துட்டு இருந்தால. அடியே மரியா என் பிள்ளை மேல வேணா பழிய போட்டியா? நான் என்ன பண்ணுவேன் தெரியாது. போங்கடி, பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, போங்க. அங்க தான போறியா? அவன் கொண்டு ஆத்திட்டு விடுவான், போங்கடில. நான் ஏடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம்? என் சொக்கார எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இதுக்கு ஒரு நியாயத்தை கேட்கல. நான் கொண்டலூர்காரியே இல்ல. ஏன் கொண்டலூர்காரனுக்கு 7 கொம்பான்னு கேக்கேன். கொண்டலூர்காரன் வரட்டும், கொண்டே ஆத்திட்டு விடுதேனா? என் ஊரை பத்தி தரக்குறவா பேசுனீங்க, அதுக்கப்புறம் நான் இருக்க சொல்லிவிட்டேன். ஆமா, கொண்டலூர்காரனுக்கு 7 கொம்பு. இப்ப என்ன பண்ணணும்னு கேக்க? இல்ல உங்க அம்மாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவ, நீ பல்ல கட்டிட்டு நிக்க. அதை விட்டுட்டு இவ்வளவு சண்டை நடக்கும், ஒருத்தி வெளியில வந்துருக்கா. ஆனந்தியாவது வெளியில வரலாம்ல. அவ இவ்வளவு நேரம் தம்ல நின்னா சோப்புல தாண்டி போட்டு வந்தாளா? அவ போட்டுட்டு வந்தால. எதுக்கு இவ்வளவு உதவி கேக்க? நான் அதை வச்சு சொன்னேன், இடி உனக்கு சோப்புல தாண்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதை போட்டிருப்பா, எனக்கு தெரியும். இவன் இப்படித்தான் தெரியும், தெரிஞ்சும் போட்டுட்டு வந்திருக்காளே. உங்க தாய்மாமா எத்தனை வரைக்கும் உனக்கு? ஏன் இல்ல, உனக்கு தாய் மாமம்லாம் இல்லன்னா அவன் சடத்துக்கு நான் தண்ணி ஊத்தலாம்ல, அதுக்குதான். எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துறோம்ல. இந்த மாதிரி நல்லவனை பார்க்க முடியாது தெரியுமா? நான் இவ்வளவு அழகா கேட்டேன். உனக்கு தாய் மாமா இல்லன்னா அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கலான்னு கேட்டேன். என்ன போய் தப்ப பேசி கேட்டியான்ட்டி? எனக்கு தாய் மாமாலாம் இருக்குது. பாரு, அம்மா ஒரு காசு மாட்டான். அந்த வடலூர்காரன் தானே அவன் ஒரு தாய் மாமா நாட்டி. அதில் வேண்டாம் சொல்லி நானே தண்ணி ஊத்துறேன். நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துறோம்ல. ஆமாமா, நீ உங்க அம்மா கிட்ட சொல்லி, ஏமா மாமன்லாம் வேண்டாம், இந்த சாரம் வந்தாலும் போகணும், அவனே எனக்கு தண்ணி ஊத்திடுவான்னு சொல்லி. என்னோட சேலை வேணும் அவ்வளவுதானே. நான் தர முடி சோப்பு தர வேணுமா, பச்சை தர வேணுமா? இல்ல கோத்து கலப்பதல நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிரோம்ல. சாந்து போட்டு வைப்பியா இல்லன்னா சந்தன போட்டு வைப்பியா? எதுக்கு? எனக்கு சாந்து போட்டு தான் பிடிக்கும். உனக்கு? எனக்கு சந்தன போட்டு தான் பிடிக்கும். உனக்கு ஸ்டிக்கர் போட்டு பிடிக்குமா இல்லனா குங்குமம் போட்டு பிடிக்குமா? ஸ்டிக்கர் தான் பிடிக்கும். எனக்கு குங்குமம் போட்டு தான் பிடிக்கும். நீ மஞ்சள் வச்சு குளிச்சியோ? இல்ல நீ வெளியே தெரிவியா, நீ கொஞ்சம் மஞ்சள் தெரிவியான்னு கேட்டேன். காலையில குளத்துல குளிக்க போனியோ? இல்லை கோத்து கலப்பதல. பெரியம்மா அவளை விடாதீங்க. கொண்டலும் ஆடிருக்கு கொழுப்ப பத்திலா. உன் பையனுக்கு யா வீட்ல என்ன சொல்லியா? அத்தா சொன்னனடி கோழிய வட்டிக்கிட்டு வந்தேனே. ஓ கோழிய வட்டனவனா என் அத்தனர் கையை பிடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருந்தானோ? அடியே தேவலத வார்த்தை விட்டான்னு வச்சுக்க, சத்தியமா சொல்லுதேன் என் புள்ளைல எந்த எல்லைக்கும் போய் என்ன வேணாலும் பண்ணிடுவானுங்க. இந்த ரவுடி பைய பத்திட்டு இந்த பச்சி பேசுது இந்த கிழவி வெக்க கட்ட கிழவி.
போன போச்சு டைம் என்ன அடியே கொண்டலூர்காரிடாவா? ஏலே என்னது கொண்டலூர்காரியா? என்னை முண்டக்கட்ட பையல சங்கு அறுத்து விடுவேன். அடியே கொண்டலூர்காரி, ஒழுங்கு மரியாதை உன் ஊருக்காரே உன் சொக்காரன் எல்லாரும் வந்து இங்க சரணடை சொல்லிரு. தடையல யா ஊர்காரனே என் சொக்கானோ எதுக்கு எந்த ஊர்ல இருந்து சரணடையணும்? இந்த மாதிரி ஒரு பொம்பளை எங்க ஊர்க்காரி பச்சாங்க பாரு, அதுக்கு தான். ஏலே பொம்பளை கிம்பளை பேசுன நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டேன். நாங்க கூட நல்லா இருக்கு நான் சொன்னா ஒன்னும் பொம்பளே சொல்லிருக்க கூடாது. போடி போக்கத்தவள. கோழி பறந்துட்டேன்னு இவ வீட்டுக்கு போனா பொண்ணுகளை எப்படி சொல்லிட்டமா? ஓ ஓ பாதவத்தி பாதவத்தி. ஓ நாத்தனார ஓசல தள்ளதுக்கு நீ பாக்க. ஏமா ஏமா அவள வாரி வள சாத்துமா, ஏமா நல்ல சாத்துமா அவள. இல்ல ஏற்கனவே 10 சாத்து வாங்கிட்டா நிக்கா. அடியே கொண்டலூர்காரி. கொண்டலூர்காரி நீ இலக்காரமா பேசிக்கிட்டு இருக்கீளே திருட்டுக்கார பையலே. அந்த கொண்டலூர்காரி பையல தானே நீ கோழி திருட போயிருக்க. ஓ கொண்டலூர் கோழி ருசிக்குதோ? அடியே போக்கத்தவள எந்த ஊர்க்காரி இருந்தாலும் ருசிக்கும் அடி ருசிக்கும். திருட்டுக்கார பையலுக்கு திருட்டு கோழி ருசியாதாமலே இருக்கும். அடியே கொண்டலூர்காரி, நான் திருட நீ பாத்தியாடி? உன் வீட்டு கோழி திருட பாத்தியாடி நீ? ஏம்ல நேத்து எங்கிட்ட கோழி நீ திருடி இருக்கலல? இங்க பார் லெக் பீஸ் வச்சிருக்கேன், அது உனக்கு வேணுமா? நிஜமாவா? சரி சரி வேற எங்க வீட்டுக்கு வா, இசை கூட வா. தாரேன எப்படி இசை வருவா அப்பா கூட வந்துரு. நான் தாரேன சரில இடி ஒண்ணு குடு பாப்போம். என்னல இல்லடி அன்னைக்கு கந்தசாமி போயிருக்கோம்ல. ஏலே ஏலே சரி விடு விடு, அங்க சண்டே பாரு. பொறுக்கி பையும் கள்ளக்கார பையனையும் பெத்துட்டு நீ பேசி பேச பாரு. நீலாம் வாளோட நாடு நிக்கலாம் தங்கம் நீலாம். ஆமா ஆமா நான் திருட்டுக்கார பையல பெத்தது இருக்கட்டும். ஆமாவா நாளைக்கு என்ன லட்சணமா வளர்றா நீ பாப்போண்டி. என் பிள்ளை பத்தி எல்லாம் தப்பா பேசுற நாக்க அறுத்து விடுவேன் பாத்துக்க. சத்தியமா சொல்லண்டி நீ அடுத்த வீட்டு பிள்ளைய குறை சொல்லிட்டு தெரியுதுக்கு சத்தியமா சொல்ல உன் மகன் எவனையா எடுத்துட்டு ஓடுதா பட்டி போறா. என் வீட்டு பிள்ளை பத்தி பேசுன நாக்க அறுத்து விடுவேன். ஊரா விட்டு பிள்ளை பேசும்போது உனக்கு இனிக்குது, உன் பிள்ளை பத்தி பேசும்போது கசக்குதா? இப்ப சொல்லண்டி மேரி மரியா உன் மகன் இன்னும் 1 மாசத்துல எவனையாவது இழுத்துக்கிட்டு ஓடல நான் தங்கமே இல்ல. அப்படி மட்டும் உன் மகன் ஓடி போவந்தா நான் மொட்டை அடிச்சுக்கிட்டேன்டி. ஆகா 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 சூப்பர்மா சூப்பர்மா சூப்பர்மா, இந்த பிள்ளை சீக்கிரம் ஓடி போயிடும். அப்படியே பிள்ளை எவனையா ஓடா அவளை கண்ட துண்டமாக்கி போட்டாலும் போடுவனே தவிர நான் அவளை ஓடி போறதுக்கு சம்மதிக்க மாட்டோம்ல. பொத்தி எவ்வளவு உள்ள வைக்கணும் பாப்போம். அம்மா பிச்சுக்கு தண்ணி ஓடுவா பாத்துட்டே இருடி. வார்த்தை விடாதல அடியே உன் மாவா விட்டு ஓடி போவல நான் என் மொட்டை அடிச்சுக்கிட்டே மாட்டி மொட்டை அடிச்சுக்கிட்டதே. வாங்க சிங்க குட்டிகளா எடி மரியம் யாரே இதுக்கு மேல என் மௌன கிட்ட நீ வம்பிழுக்கத பார்த்தேன். என் புள்ள கையை பிடிச்சு இழுத்துட்டான், அதை பண்ணிட்டான் இது பண்ணிட்டான்னு பழிய தூக்கி போட்டு என் புள்ளைய கெடுக்கலான்னு பார்த்தேன். இப்போ சொல்றடி இந்த தங்கம் என்ன வேணாலும் பண்ணுவான். வாங்க சிங்க குட்டிகளா. டேய் இன்னைக்கு தாண்டி உங்களுக்கு விட்டுருக்கேன், ஆனா எப்பவும் விடுவேன் நினைச்சிடாதீங்க. டேய் வரட்டா போல எடி போயிட்டு வரட்டா இல்ல போல எடி போயிட்டு வரட்டா இல்ல போல எங்கிட்ட சாயங்காலம் வரலையா? போல நான் ஒன்னும் வர மாட்டேன். எடி சாப்பிட்டியா? ஏம்ல எல்லாரையும் பார்த்து சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு கேட்க. உங்க வீட்டுல என்ன குழம்புன்னு கேட்கதான். எங்க வீட்டுல இன்னைக்கு வேற கருவாட்டு குழம்பு தான். அடி துண்டுகளோட சலக்கோட டி நெத்திலி கருவாடு. அத்தானுக்கு ஒரு கிணத்துல குழம்பு கொண்டு வர்றது மொத்தம் போல அதெல்லாம் தர முடியாது. ஆமா உங்க அம்மாக்கு குழம்பு நீ தான் திங்கணும். உங்க அம்மா குழம்பு பண்ணி வைக்காவ. அன்னைக்கு கோழி திருட வந்து ரொம்ப பசியாகி போச்சு. சட்னி சட்டி பார்த்தேன் குழம்பு கிடந்துச்சு. கரட்டு குழம்பு புளி குழம்புன்னு நினைக்கேன். கரட்டு குழம்பு தான் புளி குழம்பு மாதிரி வச்சிருக்காங்க. எப்படி உங்க அம்மா இப்படி குழம்பு வைக்காவ? நல்லவே இல்ல. அப்ப அன்னைக்கு குழம்பு காலி பண்ணது நீ தானே? சோத்து பட்டி வரை தின்னு இருக்க. சட்டில கொஞ்ச நாளைக்கு குழம்பு கிடந்துச்சு, இப்ப எடுக்க முடியும். அதான் அதுல போட்டு வரை தின்னு. எங்க அம்மா நாதா தின்னேன்னு மட்டை எடுத்து மண்டே பறந்துட்டாவல. உங்க அம்மா அந்த குழம்பு வச்சுக்கிட்டு இந்த பீத்து பீத்த வேண்டாம் சொல்ல வேண்டியது. உங்க குழம்பு மனசு தீமா நானே அத நீ தின்றிருக்கல. எனக்கு ரொம்ப பசிட்டி, அதான் சாப்பிட்டு இல்ல சாப்பிட்டு மாட்டேன். நல்லாவே இருக்கு உங்க அம்மாக்கு குழம்பு. இது உங்க அம்மைக்கு எந்த ஊரு? தோசியமல. சரி வச்சுட்டு இந்த குழம்பு வச்சிருக்கோம் நல்லாவே இல்ல. ஏம்டி போயிரல. முதல்ல உங்க அம்மையை நல்லா குழம்பு வச்சு பழக சொல்லி என்னட்டி குழம்பு வைக்கிற. உங்க அப்பையா அவளை ஒல்லியா இருக்கான்னு இப்பதான் தெரியுது. ஏற்கனவே உங்க அம்மா உங்க அப்பாக்கு நாய் ஊத்துற மாதிரி கஞ்சி ஊத்திட்டு இருக்காவ. இந்த குழம்பு வச்சு ஊத்திட்டானா எனக்கு ஒரு 4 லிட்டர் பிச்சை தின்னு இருக்கலாம். இன்னைக்கு உங்க அம்மா குழம்பு வைக்காவ நல்லாவே இல்லட்டி. அதான் நல்லதா இருக்கும். மீன் குழம்பு நல்லதா போய் எங்க அம்மா. கருவாட்டு குழம்பு புளி குழம்பு மாதிரி இருந்துச்சு. அப்ப மீன் குழம்பு என்ன லட்சணமா தான் இருக்கும். இல்ல குறை சொல்லாதல தின்னுட்டு போயிருக்கல. சை எப்படித்தா உங்க அம்மாக்கு குழம்பெல்லாம் திங்கலாம். சரி வாரேன். எட்டி எங்க வீட்டுக்கு வருவியா? வர மாட்டேன். எட்டி வலையில் பசியெல்லாம் வேணுமா? ஒண்ணு வேண்டாம். நான் சாயங்காலம் கலக்காட்டு போறேன். அண்ணா சொல்லி நான் வாங்கிட்டு வரேன். நகப்பலிசு மட்டும் வாங்கிட்டா. அப்ப அத்தான் கிட்ட நீ கொடுக்கணும். சரி கோபப்பட்டு வராம இருந்துடாது. என்ன சாயங்காலம் வீட்டு விளையாட வரேன். சரி டி வடக்கத்துல போய் ஒரு கோழியை பிடிக்கணும். வார என்ன கோழி திட்டு போய் அவன் என்ன சொல்லிட்டு போனா பார்த்தல. நீ என்ன அவனை வச்சிருக்கியான்னு கேட்க. உனக்கு ஒண்ணு அப்படி பொங்கிக்கிட்டு வாரான். அவனதான் வச்சிருக்கேன்னா அவன் கூட போய் தொலைய வேண்டியதானே. எதுக்கு வந்து கொட்டிக்கிட்டு இருக்க? அவன் தான் வேணும்னா அவன் கூட ஓடி போயிரு. அவதான் சொல்ல முடியும்.
ஏதாவது காதலிச்சு அவனை பார்த்தேன் இவனை பார்த்தேன்னு ஏதாவது என் காதுக்கு வந்ததே மொட்டை அடிச்சு மூளையில உட்கார வச்சிருவேன். கொண்டலூருக்காரனை இறக்கி என் சொக்காரனை இறக்குனேன்னு வச்சுக்க, ஒண்ணு கத்த பையலுக்கு தாலி கட்டி வச்சு போடுவானுங்க பாத்துக்க. படிக்க போனமா வந்தமான்னு இருக்கணும். ஏதாவது என் காதுக்கு வந்ததே விளங்காத பையல பார்த்து தாலி கட்டி வச்சு போடுவேன் பாத்துக்க. அத்தாடி, நீ மட்டும் லவ் பண்ணது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். அதுவும் நீ கிங்ஸ்ல விரும்புத, அவையிலும் ஒன்ன விரும்புறாவ. என்ன பண்ண போற? அத்தெல்லாம் அவ என்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிடுவாவ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவ வீரம் அப்படி, அவ துணிச்சல் அப்படி. அப்பெல்லாம் என்னை விட்டு கொடுக்க மாட்டாவ. எங்க அம்மா கறி கிடக்கா. என்னை எப்படி கல்யாணம் பண்ணிட்டு போறான்னு மட்டும் போறடி. கிங்ஸ்லின் ராஜா என்னை விடவே மாட்டாவ, யாருக்காகவும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாவ. எங்க அம்மா கறி கத்திக்கிட்டு கிடக்கட்டும், கதைச்சிட்டு கிடக்கட்டும், நான் கிங்ஸின் கூட ஓடி போகல. போறடி. இதே ஊர்ல கிங்ஸின் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போலீஸ்காரன் பொண்டாட்டியா நான் சூப்பரா வரவேண்டி. அப்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடு. நான் இன்னைக்கு அவங்க கிட்ட பேசுறேன், பேசினாதான் முடியும். பேசி சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொல்ல போறேன். இல்லைன்னா நீ பேசாம ஓடி போயிட வேண்டியதானே. பார்க்கலாம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு. இல்லைன்னா நான் அதை தான் பண்ணுவேன். யார் என்ன கேட்க முடியும்? என்ன யார் என்ன கேட்க முடியும்? நான் ஆமான்னு கிங்ஸின் ராஜா வீட்டுல போய் இருப்பேன். நானும் கிங்ஸின் ராஜா லவ் பண்றோன்னு சொல்லுவேன். ஊரே சேர்ந்து எங்க ரெண்டுத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரும். அப்படி